தேனைப் போன்று இனிமையாக பேசி தேளைப் போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் அதிகம். யாரை நாம் உதாசீனப்படுத்துகிறோமோ அவர் உதவியை வேண்டிச் செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும். நீ மேலே இருந்து பார்க்கும்போது மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம், ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்துவிடாதே. ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும். பழகிய பின் உண்மையானவர்கள் என்று புரியும்போது மரியாதை வரும். அன்பு மலர்ந்து மரியாதையாக மிளிரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும். ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படித்தான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. என்ன செய்ய, வாழ வந்த வாழ்க்கையை சகித்துக்கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம். போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அப்படியான வாழ்வை விட தனிமை ஒன்றும் கஷ்டமல்ல. வலி களாவது மிஞ்சும். விட்டுக் கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமலிருக்கும். ஆனால் விட்டு விலக 1000 உறவுகள் இருப்பார்கள். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும்போது பார்க்கலாம். சில உறவுகள் கடல் நீரைப் போல் உப்பாயிருப்பார்கள். சிலர் கானல் நீரைப் போல் போலியாயிருப்பார்கள். ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரைப் போல் தித்திப்பார்கள். நாம் தான் புரிந்து நடந்துக்கணும். எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள். ஆனால் வேஷம் என்பது கலையும் வரை நமக்குத்தான் தெரிவதில்லை. இவர்கள் இவ்வளவு நாள் நடித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்று